ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஜூன் 25க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், போர் நிறுத்தம் இஸ்ரேல் ஈரான் ஒப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ரம்ப் வந்து தலையிட்டதால் ஓரளவுக்கு போர் நிறுத்தம் நடந்துருச்சுன்றது தான் நிஜங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் முதல்வன் திட்டம் பற்றி சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துங்களில். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மார்ச் 1 2022 ஆண்டு இந்த கலைவாணர் அரங்கம் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணது தாங்க இந்த நான் முதல்வர் திட்டம். எங்கங்க? சென்னை. அப்போ மார்ச் 1 2022 கலைவாணர் அரங்கில் தொடங்கப்பட்ட திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஏன்னா எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன்றைக்கான திருக்குறள் பார்த்துடலாமா டைரெக்டாக? திருக்குறளில் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கேடாமை கேடாது உலகு, தொழில் செய்கின்றவன் கோணாதிருக்கும் வரையில் உலகம் கெடாதுங்க. ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலையை ஆராய வேண்டும். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அது கடைசி வரைக்கும் செஞ்சுட்டே இருக்க வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை அந்த விஷயத்தை பாதியிலே விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும், அடுத்த விஷயம் என்னன்றதை யோசிக்க வைக்கும் அப்படின்றது திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மாநில தகவல் ஆணையத்தின் 2 புதிய ஆணையர்கள் பதவியேற்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மத்திய தகவல் ஆணையம், மாநில தகவல் ஆணையம் சொல்லிட்டு 2 விதமாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 மாநில தகவல் ஆணையர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருன்னு பாருங்கள், விபிஆர் இளம்பருதி, எம் நடேசன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஆர்டிஐ ரைட் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியது. ஸோ ஆஸ் யூஷுவல் தாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்டிஐ பற்றி ஃபுல்லாக படிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஸ்டாட்டிக்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அந்த சட்டம் முக்கியங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளிக்கான உரிமை சட்டம் 2016 திருத்தம் செய்யப்படுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 4% வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பதவி உயர்வில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் அதிக வரி விதிக்கப்படுவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக எடுத்துக்கணும். ஒரு வரியை ஒரு கவர்மெண்ட் கொண்டு வராது, நாடாளுமன்றம் தான் கொண்டு வரும். மத்திய அரசா, குடியரசுத் தலைவரா, இல்லை நிர்மலா சீதாராமன் கேட்பாங்க. நாடாளுமன்றத்தில் தான் வரி விகிதங்களை மாற்ற முடியும் அப்படின்றது இப்போவே தெரிஞ்சுக்குங்க. இப்போ பாருங்கள், இந்தியாவில் ஏற்றுமதி வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 6.3%ங்க. 6.3% எட்டியுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதிலே முக்கியமாக ஐக்கிய அரபு அமீரகம், ஆஸ்திரேலியா, கிட்டத்தட்ட ஒரு 4 நாடுகள், ஐரோப்பிய நாடுகளில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துடன் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ஓகே, இங்கே கொடுத்துருப்பாங்க. சீனாவில் இன்று SCO மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க SCOன்றது. ஸோ ஒரு 10 கண்ட்ரி இருக்கும். தஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கண்ட்ரிஸ், அது இந்தியாவும் பாகிஸ்தானும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ராஜ்நாத் சிங் போகிறார். 2020 எல்லையில் ஒரு சீனாவுக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால் நான் போகாமல் இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா SCOட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பெய்ஜிங்கில் இருக்குங்க. பெய்ஜிங்கில் தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் போதுமானது. SCOவை பற்றி இன்றைக்கி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் கைஸ் ஓகே. இன்றைக்கி மொத்த நியூஸுமே இவ்வளோ தாங்க இருக்குது. ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணிக்கங்க. எப்போவுமே நான் சொல்கிறது தான், டிஎன்பிசி படிக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக படிக்கிறது கிடையாது. ஊருகா மாதிரி நீங்கள் தொட்டுகிட்டே வந்தீங்கன்னா அழகாக ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஸ்டாட்டிக் போர்ஷனும் கவர் பண்ணிடலான்றது சொல்லிடுறேன். தேங்க்யூ.